நெல்லு மூடை மலையில் முளைச்சி போச்சுங்க. பல லட்சம் நெல்லு மூடைகள். உணவு தானியம் வெம்பாடுபட்டு உழைச்சி கலைச்ச என் விவசாயி வேளாண்மைகள் அத்தனை நெல்லு மூடை மலையில் முளைச்சி போச்சு. படுபாவி பயிலுக, அதை பாதுகாக்க ஒரு திட்டமும் இல்லை. ஆனால் சாராய கடைக்கு 7 அடுக்கு பாறுபாட்டு விதங்கு மாடாது, விலங்குமா அது. சோறு இல்லாமல் வாழ முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களும் சோறு தான் சாப்பிட்றாங்க. ஆனாலும் பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை. உணவு தானியம் முளைச்சு போய் கிடக்கு கீழே தண்ணிக்குள்ள. விவசாயி கண்ணீர் விட்டு அழுகிறான். ஆற்றாது அழுத கண்ணீர் தெய்வ செல்வத்தை தேய்க்கும் படை என்று வள்ளுவர் கூறுகிறார். அப்ப என்ன செய்யணும்? ஈன்று புறதறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நல்லறி நல்குவது வேந்தனுக்கு கடனேன்னு புறநானூற்று பாடல் பாடுகிறது. புறநானூற்று பாடல் என்ன சொல்லுது? ஈன்று புறந்தறுதல் எந்தனை கடனை. ஒரு பெண்ணு கல்யாணம் ஆனா ஒரு குழந்தையை பெற்று கொடுக்கணும், அவளோட கடமை. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை நல்லா வளர்த்து சான்றோன் என இந்த உலகம் சொல்றதுக்கு வளர்க்க வேண்டியது தந்தைக்கு கடமை. மூன்றாவதாக நன்னறி நல்குதல் வேந்தனுக்கு கடன். வேந்தன்னா யாரு? அரசன். நாட்டை ஆளக்கூடிய அரசன், நாட்டு மன்னன். அந்த மக்களுக்கு நல்ல நெறிமுறைகளை சொல்லிக் கொடுத்து ஆளாக்கணும். அதை